வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அனுராதபுரம் ருவன் விலிசாய புத்தர் சிலைக்கு அண்மையில் அமைந்துள்ள புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட விகார மாளிகை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் திறந்து வைக்கப்பட்டது. விகார மாளிகையின் நிர்மாண பணிகள் மிக நீண்ட காலமாக இடம்பெறாமல் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டது. இதனையடுத்து இலங்கை தொலைத்தொடர்புகள் நிறுவனத்தின் பங்களிப்புடன் மீள் நிர்மாணம் செய்யப்பட்டு ஜனாதிபதியால் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. அத்தோடு அங்குள்ள புத்தர் சிலைக்கு முதலாவது பூஜை வழிபாட்டையும் ஜனாதிபதி நடத்தி வைத்தார். மேலும் ருவன் விலிசாய தொடர்பான விவரங்கள் அடங்கிய இணையதளத்தினை ஜனாதிபதி திறந்து வைத்ததோடு விகார மாளிகையை புனரமைப்பதற்காக பங்களிப்பு செய்த இலங்கை தரைப்படையினரை பாராட்டி நினைவு சின்னங்களையும் வழங்கி வைத்தார். இதேவேளை ருவன் விலிசாயா விகாராதிபதி சங்கைக்குரிய பல்லேகம ஹேமரத்ன நாயக்க தேரரை சந்தித்து நலம் விசாரித்த ஜனாதிபதி பரிசு பொருட்களையும் வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மல்வத்தை பீடத்தின் துணைத் தலைவர் வணக்கத்திற்குரிய நியங்கொட விஜயஸ்ரீ தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர், விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்ட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொலைத்தொடர்புகள் நிறுவனத்தின் தலைவர் குமாரசிங்க சிறிசேன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். නමුත් ජනාධිපතිතුමනි මම නම් ඒව සැලකුවේ ආවය